இந்த முதல்ல அழகா பாடிட்டே ஆடுது. இதை பார்த்த இந்த மெஜிஷியன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாசமாக வளர்க்குறாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஆட்டமும் பாட்டமும் டே அண்ட் நைட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் டேவும் வந்துடுச்சு. முதலைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஷோ. கூட்டத்தை பார்த்ததும் முதலைக்கு வாயை திறந்தா காற்று தான் வருது. பயந்து பாடாமல் போயிடவும் அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. இப்போ ஏகப்பட்ட கடன் வேற. ஸோ முதலையை வீட்டிலேயே விட்டுட்டு சம்பாதிக்க போயிடுறான். புதுசாக ஒரு ஃபேமிலி வருது. பாட்டு சவுண்டு கேட்டு இந்த பையன் மேலே போய் பார்க்குறான். முதல்ல சிலை மாதிரி நின்று தப்பிச்சிடுது. திரும்ப பாட்டு சத்தம் கேட்குது. ஓடி போய் பார்த்தா முதல்ல சிலையை காணோம். திரும்பி பார்த்தா முதல்ல உசுரோடு நிற்கிது. இப்போ அந்த பூனை வேகமாக முதல்ல மேலே தாவுது. டக்குன்னு ஒரே லபக்கா பூனையை முழுங்கிடுது. பூனையை காப்பாற்றுறதுக்காக இவன் முதல்ல பின்னாடியே ஓடுறான். அப்போது ஒருத்தன் இவன் ஃபோனை திருட பார்க்குறான். டக்குன்னு முதல்ல வந்து பையனை காப்பாற்றி பூனையையும் கக்கிடுது. இப்போது முதல்ல அவன் ஃபேமிலியில் ஒருத்தராகவே ஆகிடுது. ஒரு நாள் முதலையை பிடிச்சி ஜூவில் போட்டுடுறாங்க. கஷ்டப்பட்டு அந்த முதலைய 2 பேரும் சேர்ந்து காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் போலீஸ் படையே நிற்கிது. இவன் மேஜிக் பண்ணி போலீஸை டைவர்ட் பண்ணுற கேப்பில் பையனும் முதலையும் தப்பிச்சிடுறாங்க. அந்த ரணகணலத்துலேயும் மேப் போடாமல் எஃபெக்ட் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கு இந்த முதலை. நேராக ஒரு காம்படிஷன் போகிறாங்க. அகைன் கூட்டத்தை பார்த்ததும் முதலைக்கு பயம் வந்துடுது. எல்லாரும் கிண்டல் பண்ணவும் இந்த பையன் அலறான். அதை தாங்க முடியாமல் தைரியமாக வந்து பாடி வின்னும் பண்ணிடுறாங்க. இந்த முதலையும் ஃபேமஸும் ஆகிடுச்சு. இப்போது முதலையை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் கேஸ் ஃபைல் பண்ணிடுறாரு. ஜட்ஜும் தீர்ப்பு சொல்கிற ரெடி ஆயிடுறாரு. தீர்ப்பு சொல்கிற டைமில் கரெக்டாக நம்ம மெஜிஷியன் என்ட்ரி தராரு. ஆக்சுவலி இந்த வீடே மெஜிஷியனோட பாட்டியோடது. அவங்க தான் நியூயார்க் சிட்டியோட ஜூவையே உருவாக்குனது. அந்த வீட்டையே இந்த ஆள் ஆட்டையை போட்டிருப்பார். அதை ப்ரூஃபோடு சொல்லி ஜட்ஜுக்கிட்ட நிரூபிச்சிருப்பார். இப்போ ஜட்ஜு முதலைய வீட்டில் வளர்க்கலான்னு சொல்லி தீர்ப்பும் சொல்லிடுறாரு. இப்போ மொத்த ஃபேமிலியும் ஏன் மொத்த ஊருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இவருக்கு பாய் சொல்லிட்டு எல்லாரும் வெக்கேஷன் போயிடுறாங்க. இப்போ இந்த பாப்பா வந்து முதலைக்கு கொடுத்த மாதிரி ஏன் பாம்புக்கும் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.